தனுசு ராசிங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க. ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க, ஆனால் அப்பாவியாக இருப்பாங்க. கௌரவத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியவங்க. தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்காக செலவு பண்ணலாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனாலும் இவங்க ரொம்ப அப்பாவியாக இருக்கிறதுனால டக்குன்னு எல்லாரும் ஏமாற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். இவங்க ஒருத்தவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா முழுசாக நம்புவாங்க. இல்லை இவங்க எப்படி சந்தேகப்பட்டுக்குவோம், இப்போதைக்கு இவங்களாம் நம்ப வேணாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க. நடிக்க தெரியாத ஒரு ஆளுங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. கௌரவத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க. இவங்களை பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு பெரிய மனித தோரணை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே சமயம் எல்லாரு கூடயும் சகஜமாக பழகுவாங்க. ஏற்றத்தாழ்வுங்கிறத பார்க்க மாட்டாங்க. அவன் பெரிய ஆள், அவன்கிட்ட அப்படி பேசணும், இவன் சின்ன ஆள் ஆனால் இவன்கிட்ட இப்படி பேசணும், அந்த மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. எல்லாரு கூடயும் சகஜமாக ஈக்குவலாக பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஆனாலும் இவங்கள்ட்ட உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கடன் கொடுத்தாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப மன உளைச்சலில் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். ஆசை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு சேர்ந்து நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன்ப்பா, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆளாகவும் இந்த தனுசு ராசிக்காரவங்க இருப்பாங்க. இப்பேற்பட்ட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இது ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி 28, அதாவது ஏப்ரலுக்கு 11 பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருதுங்க. முருகனுக்கு ரொம்ப 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 உகந்தது ஒரு நாள் அப்படின்னா அது அந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். ஸோ நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், கருணை கடல் யார் அப்படின்னா கந்தர். சரி, ஓகே, கலியுக கடவுள் யார் அப்படின்னா கந்தர். கலியுக கடவுள், இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய யுகம் வந்து கலியுகம். நம்ம ஆக்சுவலாக கலியுகம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம நெட் யுகத்தில், இன்டர்நெட் யுகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் கடவுள் அப்படின்னாலும் முருகரையே சொல்லிடலாம். பாருங்களேன், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் ஷார்ட்ஸு பார்த்தாலும் சரி, இல்லை நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் இல்லை ஃபேஸ்புக் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னாலும், ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டை பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் முருகன் தான் இருப்பாருங்க. இல்லைப்பா நான் இது எதுவுமே யூஸ் பண்ணல, பர்சனலாக வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னாலும், உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் முருகன் ஸ்டேட்டஸ் இல்லாத நாளே இருக்காது. யாராச்சும் ஒருத்தவங்க டெய்லிக்கும் முருகன் ஸ்டேட்டஸை வச்சுருவாங்க. அந்த மாதிரி கலியுக கடவுள், கருணை கடலுங்கிறத தாண்டி ஆன்லைன் கடவுளாகவும் விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா ஏப்ரல் 11 பங்குனி உத்திரம் அன்னைக்கு போய்ட்டு வணங்கிட்டு வாங்க. மிகச்சிறந்த மாற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் மகா சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் 29 அப்படிங்கிறது இருக்குது. அது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு, தாயார் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படிங்கிறது சிறப்பானு கேட்டோம் அப்படின்னா, இந்த பங்குனி மாதத்தில், அதாவது இந்த ஒரு மாதத்தில் தாயார் வகையில் இல்லை கல்வி இந்த ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன தடை அப்படிங்கிறது இருக்கும். அவ்வளோ முன்னாடி மாதிரி அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக ஏற்பட சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். இதுக்கு முன்னாடி குழந்தைகள் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்கள்ல, அந்த குழந்தைகளை பற்றி கவலைப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். ஆனால்
இப்போது தாய் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தாய் வழி உறவினர்கள்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனை. செகண்ட் ஹேண்ட் வண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். சரி, புதுசாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னொன்று, உடலில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படுத்தி உடல் கொஞ்சம் இளைச்ச மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க பாருங்களேன், என்னப்பா ரொம்ப இளைச்சி போயிருக்க மாதிரி இருக்கே, அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத வகையில் பல வகைகளில் சவால்கள் அப்படிங்கிறது வரும். சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் இருக்குங்கிறதுல சந்தேகம் அப்படிங்கிறது இருக்காதுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னா அந்த வீட்டில் அங்கே வாழ முடியாத சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், தள்ளி வச்சிரும். சரிங்களா? அதே மாதிரி சாப்பாடு அப்படிங்கிறது நிம்மதியாக சாப்பிட முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதுலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது கடன் நோய் எதிரிகள் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் கடன் நோய் எதிரிகள் ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா கடன் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருவார். கடன் சுமை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குப்பா, நிறையா பேரால் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். உடம்புலையும் அவ்வளோ சீக்கிரம் சுகம் அப்படிங்கிறது இல்லை. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. பணம் விஷயத்தில் இவன் யானே தெரில, என்கிட்ட நல்லா பேசினாங்கன்னா முழுசாக நம்பிடுறேன், ஆனால் என்னை போகிற பக்கம் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. குடும்பத்தை அடுத்து எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்னே தெரில, அடுத்த மாதம் வரக்கூடிய இஎம்ஐ எப்படி கட்ட போகிறேன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கல்ல, அந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறத மாறிடும். இதை தாண்டி ஏன் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை அங்கேயே பார்க்குறாரு. 10ஆம் இடம். ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அந்த வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் லாபம் அப்படிங்கிறது கிடச்சிடும். என்னமோ பண்ணி எப்படியோ. அதே மாதிரி சுபவிரயம்ங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது கிடச்சிரும். நல்ல ஒரு பெரிய மனுஷனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் நிலைக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் தான் குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறாரு. சரி, ஓகே, குரு பகவான் சனி பகவானோட பலனை பார்த்துட்டோம் அப்படின்னா ராகுகேதுக்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ராகுவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடமான தனம் தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா தாயார் வகையில் சின்ன சின்ன உடல் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் தாயாருக்கு. ஸோ தாயாரோட உடல்நிலை அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி தாய் வழி சொந்தங்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒத்தே போகாது. அவங்க கூட எப்போ பாரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்க ஏற்பட்டுருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கணும். யாரையாச்சும் நீங்கள் முழுசாக நம்புனீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அவங்க ஏமாத்துறாங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு கோவப்பட்டு திட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவாங்கள்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் மூலயமா உங்களுடைய நெருங்கிய உறவுகளை நம்பினவங்களை பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இன்னொன்று, லக்ஸரியான வாழ்க்கை வாழ வைக்கும், ஆனால் கடன் வாங்கி வாழ வைக்கும். அந்த மாதிரி லக்ஸரியாக வாழணும், ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி அதை தெரியப்படுத்தலாம். சரிங்களா? கார் இருக்குது, வீடு இருக்குது, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் இஎம்ஐயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாதுங்கள்ல. ஸோ இஎம்ஐ வாங்கி கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதை தாண்டி கேது பகவான் 10 இருக்கார். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு பங்குனி மாதம் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். தொழில் வகையில் எந்த ஒரு பாதிப்போ இல்லை வேலை வாய்ப்புகள் எந்த ஒரு பாதிப்போ இருக்காது. சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. தொழிலில் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று, எப்படியாவது எனக்கு சம்பளம் வந்துச்சா, காசு வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, மருத்துவம், வக்கீல் தொழில், ஆன்மீகம் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தொழில் விஷயத்தில் இது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம். இந்த நின்றுக்கிட்டே தொழில் செய்வாங்கள்ல, அதாவது ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க, இல்லை சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ரொம்ப தூரம் நடந்து தொழில் பார்க்குறவங்க, அவங்களுக்கு நல்லது ஒரு லாபத்தை தரும். ஆனால் அந்த கால் மூட்டுகளில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கோங்க. சின்னதாக வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட்டு அந்த வலியை போக்குறதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறத மறக்காமல் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத யோசிங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா தாயார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடத்துலையே மொத்தம் 5 கிரக சேர்க்கை இருக்குது. சனி பகவான், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். புதன் இப்போ சுக்கிரன் இவங்க 2 பேரும் இப்போது 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்படின்னா
பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. தாய் மேலே உங்களுக்கு பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சொத்துக்கள் நிறைய சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் இருக்கார் அப்படின்னா வண்டி வாகன சேர்க்கைங்கிறது இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறத வைக்க தான் செய்யும். அதை கவனமாக இருந்துக்கணும். இன்னொன்று, சொந்தத்தில் கல்யாணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக திருமணம் ஆகலைப்பா, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தனுசு ராசியில் என்னன்னு தெரில, எனக்கு மட்டும் நான் திருமணமே ஆகலை அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் அதுக்கான வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லா வசதி வாய்ப்பும் உள்ள ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதே 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா உடல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு வசதி அதுக்கான யோகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுல எந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அட்லாஸ்ட் செவ்வாய் பகவானை பார்க்கணும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது எப்படி சொல்கிறது, சிறப்புன்னு சொல்ல முடியாது. இந்த கண்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப 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 பொறுமையாக போகணும். தலைக்கவசம் அணிஞ்சு கொண்டு வண்டியை ஓட்டுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை தாண்டி கடன் தொல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க செய்யும். ஸோ கடன் அப்படிங்கிறது வாங்காதீங்க. தயவு செஞ்சு ஆடம்பரத்துக்காக கடன் அப்படிங்கிறத வாங்காதீங்க. இன்னொன்று, உடல் சம்மந்தமாக சின்ன சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும். பணம் இதெல்லாம் இருந்தாலும் உடல் ரீதியாக நீங்கள் உங்களை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இதை தாண்டி தனுசு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை கார்த்திகை அன்னைக்கும் இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் போயிட்டு அருகில் இருக்க முருகன் கோவிலில் போய்ட்டு வழிபட்டு வாங்க. நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானை ஒரு சாயந்தர நேரமாக பார்த்துட்டு கோவிலில் போயிட்டு அமைதியாக ஒரு 10 நிமிஷம் வணங்கிட்டு அந்த கோவிலே ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. மனசுங்கிறது தெளிவடையும், ஒருநிலைப்பட்ட மனது, எண்ணங்களுக்கு வலிமை உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். பிரச்சனையை சொல்லி ரொம்ப புலம்பாதீங்க. அதை தாண்டி தீர்வு என்னன்னு யோசிங்க, சரிங்களா? பிரச்சனையை தாண்டி தீர்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லை எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி உடல்நிலை சரியாகணும், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், அதுக்கு என்ன வழி, இந்த பொருள்லாம் சாப்பிடுமா, இல்லை எனக்கு அதுக்கான வழியை காமி கடவுளே அப்படின்னு யோசிங்க. இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ சம்பாத்தியம் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கொஞ்சம் காமிங்க கடவுளே அப்படின்னு வேணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கான வழி அப்படிங்கிறத காமிப்பார். சரி, ஓகேங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.